இந்த மாரி எங்கள் சோளமெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. மழை பெஞ்சு ஒன்றுமில்லாத போயிடுச்சிங்க. எல்லாம் இந்த காற்று என்ன பார்க்கவே இல்லைங்க. நாங்கள் இன்ன வரலையும் இந்த காற்றை இப்போ வந்து தான் சோளத்தெல்லாம் அழிச்சு வச்சிருச்சு. ஆனால் இந்த வரலாறு காணாத இன்னைக்கு மழையை விட இந்த இடத்துல காற்று தான் அதிகமாக வீசி எல்லாம் இந்த அளவு காற்று வந்து அடிக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக எல்லா பயிருமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறோம்? பூராமே அதான் பார்க்கணும், எல்லாம் சாஞ்சி போய் இப்படி கிடக்குது கண்ணு. பண்ண முடியல. இந்த வருஷம் எந்த வருஷம் மாதிரி இந்த மாதிரி காத்தடிச்சு நான் பார்த்ததே இல்லை கண்ணு. பூரா ஒரு பக்கமா படுத்தே கிடக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்களும் அண்ணனே கூலி தான் போறோம். கூலி சம்பாதிச்சு தான் இந்த கயக்காடே விவசாயம் பண்றோம். இதை பண்ணி இப்படி இந்த மழையால இப்படி பாதிக்கப்பட்டுருச்சு. இல்லைன்னா உழவு கூலி கூட மிஞ்சாது இந்த வருஷத்துல. இந்த 2 நாளை காத்து வரலன்னா எல்லாம் கொஞ்சம் பொழைச்சிருக்கும். நான் காக்கில பிறந்தல இருந்து இந்த மாதிரி காத்தடிச்சு பார்த்ததே இல்லை. காத்தடிச்சு இந்த மாதிரி மரம் மட்டையெல்லாம் அப்படியே பொழந்துக்கிட்டு போய் கிடக்குது இப்படி காடு பூரா. அக்கா வணக்கங்கா. அக்கா இந்த பெங்கல் புயலால இப்போ நம்ம ஏரியாவில் இந்த விவசாய நிலங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம ஊர் பேரு எல்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படியே. சரிப்பா, வணக்கம். இது வந்து பூலாம்பாடி, சரிங்கக்கா, பெரம்பலூர் மாவட்டம். பார்த்தீங்கன்னா எல்லாமே மரவள்ளி எல்லாம் பயிர் பண்ணியிருக்கோம், நெல் பயிர் பண்ணியிருக்கோம். இந்த புயலால பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்னும் இது அறுவடைன்னு 2 மாசம் டைம் இருக்குது. ஆனா இந்த அளவு இன்னும் விளைச்சலே இனிமேதான் எங்களுக்கு. இந்த அளவு இதுக்கு மேலதான் இந்த கிழங்கு ஊறி வரும். இனிமேதான் இது வெயிட் வரும். இவ்வளவு வருஷம் ஃபுல்லா பண்ண செலவுக்கு இனிமேதான் எங்களுக்கு ஏதாவது ஒரு நமக்குன்னு விவசாயிக்குன்னு இது மட்டும் தான். இனிமே 2 மாசம் ஆனாதான் இது ஏதாவது நம்ம செலவு பண்ணதை எடுக்க முடியும். சரிங்கக்கா. இந்த அளவு லாஸ் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இந்த வரலாறு காணாத இன்னைக்கு மழையை விட இந்த இடத்துல காத்து தான் அதிகமா வீசி எல்லாம் இந்த அளவு காத்து வந்து அடிக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லா எல்லா பயிருமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறோம்? செலவு பண்ணது எப்படி எடுக்க போறோம்? என்ன பண்றதுன்னு இப்போ இந்த நிலைமைக்கு இந்த கிழங்கெல்லாம் இப்ப புடிங்கி ஏத்தி விட்டா கூட நம்ம போட்ட முதல் கூட எடுக்க முடியாத அளவுக்கு எல்லாம் நட்டத்துலதான் போய் பண்ண முடியாது. நம்ம பூலாம்பாடி பக்கத்துல புதூர் இருக்கு, அரசடிக்காடு இருக்கு, கடம்பூர், கள்ளப்பட்டி, நம்ம ஏரியா ஃபுல்லாமே மக்காசோளத்துல இருந்து நமக்கு மரவள்ளி தான் நிறைய பயிர் பண்ணியிருக்கோம். சரிங்க. இந்த அளவு லாஸ் ஆகுங்கிறது எந்த விவசாயமே எதிர்பார்க்கவே இல்லை. இது எதுவுமே ஈடு இல்லாம ஒரு இழப்புன்னு வச்சுக்கலாம். எதுவுமே பண்ண முடியாது எங்களால. இப்ப இனிமே ஒண்ணுமே பண்ண. இப்ப கிழங்கு வெளியே கிடந்தாலும் வீணாயிதா போகும். இனிமே வீணாயிடும். நம்ம போயிட்டு ஒரு வியாபாரியோ நம்ம தரகரோ யாரை கூப்பிட்டாலுமே இதை வந்து ரொம்ப அடிமட்ட விலைக்குதான் இதை கேட்பாங்க. ஏன்னா இப்ப இங்க மழையோட இங்க காத்து தான் ஜாஸ்தியா அடிச்சுது. இல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு பச்சை மலை இருக்கு. சுத்து வட்டாரம் எல்லாமே மலைக்கு கீழே இருக்கிற வயல்கள் தான். இந்த அளவு காத்து வந்து இப்படி வீணா போகணுங்கிறத நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இந்த சரௌண்டிங்ல இந்த அளவுக்கு நிறைய காத்து இந்த வரலாறு காணாத அளவுக்கு ஒரு காத்து தான் இந்த வாட்டி கண்டிப்பா இந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம சைடுல இந்த பொதுவா இந்த காத்து மலைக்கு எதுவுமே ஒண்ணும் ஆகாது. ஆனா இந்த தடவை அதிகமா காத்து வந்து இந்த மாதிரி எல்லா பயிரையும் இப்ப நட்டத்துல எல்லாமே ரொம்ப எல்லாம் வீணா போயிடுச்சு தம்பி. ஒன்னும் பண்ண முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடு அந்த என்ன ஸ்டெப்கா எடுத்திருக்காங்க இப்ப இந்த விவசாயிங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு? இல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நம்ம விஏஓ கிட்ட சொன்ன உடனே மணியார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு இருக்காங்க. சரிங்க. அது மட்டும் கொடுத்துருக்கோம். மத்தபடி இன்னும் அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியல. இது ஃபுல்லா இனிமே அழுகல் தான். ஒண்ணும் பண்ண முடியாது. 1 வருஷத்துக்கு உண்டான வெள்ளாம முழுசா முடிஞ்சுது. எதுவுமே எடுக்க முடியாதுன்னு வைங்களேன். எல்லாமே இனிமே அழிவுதான். முடிஞ்சிருச்சு எல்லாம். இந்த பெண்மை பிடிங்க இனிமே ஏற்றி விடுற வேலை எல்லாமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இது இனிமே 2-3 நாள் இப்ப கிட்டத்தட்ட இந்த பயிர் வந்து அவ்வளவுதான். எல்லாமே வீணா போயிடும். வெள்ளை மண்ணுக்கு வெளில இருந்தா சீக்கிரம் வீணாகி போயிடும். எல்லாமே வீணாயிடும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு ஏதாவது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நிதி உதவி பண்ணணும் அப்படிங்கறத நாங்க பூலாம்பாடி விவசாயம் வந்து நாங்க கேட்டுக்கிறோம். சரிங்க. பூராமே அதான் பார்க்கணும், எல்லாம் சாஞ்சி போய் இப்படி கிடக்குது கண்ணு. பண்ண முடியல. இந்த வருஷம் எந்த வருஷம் மாதிரி இந்த மாதிரி காத்தடிச்சு நான் பார்த்ததே இல்லை கண்ணு. பூரா ஒரு பக்கமா படுத்தே கிடக்குது. ஏன்னா இங்க நம்ம ஏரியா கஷ்டப்பட்டு எங்களுக்கு விளக்கல் வர டைம்ல இந்த மாதிரி ஆகி போச்சுப்பா. ஒண்ணுமே கிடைக்கிறதுக்கு வருமானத்துக்கு வழி இல்லாத ஆயிடுச்சுப்பா. என்னதான் பண்றதுன்னே ஒண்ணுமே. ஆமா எல்லாம் செஞ்சு இனிமே இது இப்ப எலி வெட்டும் குருவி இது போவை ஒண்ணுக்கு புரிஞ்சுமே இல்லாத போயிட மாட்டுக்கு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கண்ணு. வெள்ளாம வச்சு இப்படி அறுக்க போற டைம்ல இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு நேற்று அடிச்ச மழையில. அதான் காத்து தான். ஏன்னா இந்த சைட்ல காத்து இந்த வரைக்கும் நான் காக்கில பிறந்தல இருந்து இந்த மாதிரி காத்தடிச்சு பார்த்ததே இல்லை. காத்தடிச்சு இந்த மாதிரி மரம் மட்டையெல்லாம் அப்படியே பொழந்துக்கிட்டு போய் கிடக்குது இப்படி காடு பூரா. ஒரு காடாவது நேரம் நிக்கிதா இருக்கணும். ஒரு சோவையாவது எல்லாமே பூரா இப்படி படுத்து கிடக்குது. நம்மளது இப்ப எத்தனை ஏக்கர் இங்க சோளம் போட்டிருக்கீங்க? 1.5 ஏக்கர். எல்லாமே படுத்துருச்சு. கொஞ்சம் கூட இல்ல. எடுக்கிறதுக்கே வழி இல்ல. என்னதான் பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. சரி சரிக்கா. கஷ்டமா இருக்குது. வச்ச வெள்ளாம செலவு பண்ணா கிடைச்சதுமாங்கிறது கூட தெரியாத கிடக்குற மாதிரி கிடக்குறது. என்னதான் பண்றது? பார்த்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது உதவி பண்ணாதான் ஏதோ கொஞ்சம் சமாளிக்க முடியும். சரிங்கக்கா. அது இல்லைன்னா போக வேண்டியதான். தலையில கை வச்சுட்டு போக வேண்டியதான். ஒண்ணுக்கும் வழி இல்லாம கிடக்க வேண்டியது. ஐயா இப்ப நேற்று பேஞ்ச இந்த புயல்ல இந்த நம்ம நிலம்லாம் எந்த மாதிரி ஆயிடுச்சு? ரொம்ப காற்று அடிச்சதில்ல, நஷ்டம் தான். மழை புயல் அடிச்சதில்ல. சரிங்க. நஷ்டம் தான்.
ஆனால் இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஏன்னா காற்று இந்த சைடில் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காற்றே அடிச்சது இல்லை. ஆனால் 2 நாளை காற்று நல்ல காற்று. அந்த காற்றால தான் இப்போ நம்ம சோளம் எல்லாம் சாஞ்சி போயிடுச்சிங்க. ஆமாங்க. சோளம் சாஞ்சிருச்சு. சோளம் சாஞ்சது இல்லாத இது போட்டால் முட்டுள்ளி கூட எங்களுக்கு தேராதாட்டுக்கு. சரிங்க. அவ்வளோதான். இப்போ இது கவர்மெண்ட் பார்த்து எது செஞ்சு கொடுத்தாதான். கவர்மெண்ட் பார்த்து எதுவும் நமக்கு இந்த நஷ்டம் எதுவும் பண்ணாதான் விவசாயிகளுக்கு. இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆமாம் இப்போ இது போட்டு நம்ம என்ன இப்போ போட்ட வெள்ளாமைக்கு உண்டான முதல் கூட எடுக்க முடியாதுங்களாட்டு. ஆமாங்க. சரிங்க. இப்போ இது எத்தனை மாதத்து பயிருங்க நம்மளதுலாம்? நம்மளது 3 மாதத்து பயிர் தான். 4 மாதத்து பயிர் தான். சரிங்க. இப்போ 2 மாதத்துக்கு 2-2.5 மாதம் ஆகுது. கருது போட்ட வந்துச்சு கீழே செஞ்சுச்சு. இந்த இதை ஒன்றுமே பண்ண முடியும். இந்த கருது இப்போ ஏஞ்சி வராதுங்களா இனிமே? ஏந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இப்போ கருது வந்துச்சு அதனால அந்த வீட்டில் ஏந்திரிக்காது. ஏந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. சரிங்க. இது நட்டம் தான். இப்போ கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது செஞ்சாதான். சரிங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது என்ன இனிமே பண்ண முடியும்? இப்போ என்ன இப்போ இப்படியே கிடந்தா எலி பாதி வெட்டும் குருவி பாதி தின்னு எல்லாமே தின்னுடும். அது இன்னுமே ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏந்திரிச்சால் ஒரு சப்போஸ் ஒரு முட்டை தேரலாம். சரிங்க. இல்ல அப்படியே எல்லாம் இதாச்சுன்னா போனது தான். ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்க. கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது நஷ்டம் எல்லாரும் இந்த விவசாயிகளுக்கு கணக்கெடுத்து எல்லாத்துக்குமே கொடுத்தாங்கன்னா தான் இந்த சோளம் விவசாயம் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு பிணிப்பட்டு இருக்கும். சரிங்க. இல்லைன்னா உழவு கூலி கூட மிஞ்சாது இந்த வருஷத்துல. இந்த 2 நாளை காற்று வரலன்னா எல்லாம் கொஞ்சம் பொழைச்சிருக்கும். ஆமா. இப்ப நம்ம ஏரியா பொறுத்தளவுக்கு இந்த மழை எவ்வளவு பெஞ்சாலும் பிரச்சனை. இந்த காத்து அடிச்சாதான் காத்து அடிச்சு புயல் அடிச்சதுனால தான் இப்ப இவ்வளவு பிரச்சனையா வந்தது. சரிங்க. அக்கா வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேருங்கக்கா? என் பேர் ஜோதி கண்ணு. ஜோதிக்கா. நம்ம ஊர் பேருங்கக்கா? கடம்பூருங்களா? சரிங்கக்கா. இப்ப இந்த புயல்னால நம்ம நெல்லாம் எந்த மாதிரி ஆயிருக்கா பாதிப்பு? ஆயிடுச்சு பாரு கண்ணு. ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்களும் அன்னைக்கு கூலி தான் போறோம். கூலி சம்பாதிச்சு தான் அந்த கயக்காடையே விவசாயம் பண்றோம். இதை பண்ணி இப்படி இந்த மழையால இப்படி பாதிக்கப்பட்டுருச்சு. கவர்மெண்ட்ல இதை பார்த்து கொஞ்சம் பண்ணி தேவலாங்க. சரிங்கக்கா. இப்ப இந்த புயல்னால காத்து அடிச்சுன்னா இந்த மாதிரி தான். இந்த புயல் இந்த காத்தால இப்பதான் இப்ப நேத்து பேஞ்ச மழையில தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்கக்கா. இப்ப இந்த கவர்மெண்ட்ல இருக்கவங்க இந்த பார்த்து மேற்கொண்டு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணி தந்தாதான். இல்லைன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு நாங்க வேலைக்கு போய் விவசாயம் பண்ணி அந்த வேலை காசு தான் எடுத்துல போட்டு நம்ம என்ன கூலி வேலைக்கு போயிட்டு அந்த காசு இந்த வயக்காட்டுல நிலத்துல போட்டு இந்த மாதிரி பயிர் பண்ண இடம் தான் அதெல்லாம். வேற வேலையே கிடையாது. தமிழ்நாட்டுல பார்த்து ஏதாவது முயற்சி பண்ணா கொஞ்சம் இதை தேவலாம். சரிங்க.